ஸோ சிக்கன் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்கு இங்கே கொல்லிமலையில் வந்து ஒரு கடையில் சிக்கன் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வாங்கிட்டு போய் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபாஸ்ட்டுக்கெலாம் போகணும். பிரியாணி செய்கிறதுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு வாழையில எடுத்துகிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இலை வந்துருச்சு. இலை வந்துச்சு. ஆனால் எப்படி வைக்கிறது இங்கே கொண்டு கொல்லிமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து செம்மேட்டில் இருக்கோம். செம்மேட்லேருந்து ஸோ அப்படி போனால் வந்துட்டு இது வியூ பாயிண்ட் பார்க்குற இடம். இங்கே நின்று தான் சமைச்சு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு அடுத்து நெக்ஸ்ட் வந்து இதுக்கு போக போகிறோம், ஆகாயங்கி ஃபால்ஸ்க்கு. பெட்ஷீட்டில் இது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் அடுப்பு வீட்டில் இருந்தது, அப்புறம் தண்ணி கேனு சிலிண்டர் எல்லாமே எடுத்து இருந்தாச்சு. வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சிக்கனு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலை வாங்கிட்டு வரல, அதுக்கு இலை வாங்கிட்டு வரல, தட்டு வாங்கிட்டு வரல, அதெல்லாம் இலை எடுத்துக்கிட்டாச்சு ஒரு தோப்பில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், செம்மேட்லேருந்து இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இந்த மரம் இருக்கும். இதுக்கு அடியை நிறுத்தி நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து தண்ணி பைப்பே இருக்குது, அதெல்லாம் இப்போ நோட் பண்ணல நான், இல்லைன்னா தெரிஞ்சிருக்குமே. ஸோ தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே டக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் தான் டைமு. சமைக்கிறீங்கன்னா அரை கடை தூக்கிட்டு ஓடுறோம். இது எடுத்து இதில் கொட்டுக்கா. ஆளே அவ்வளோ நேரம் நான் பேசுனீங்களா, ஒரு தக்காளி இதெல்லாம் அரைஞ்சிருக்கலாம்ல. நீ அரைஞ்சிருக்கலாம்ல. கார் நீ ஓட்டுறிய வாயில. ஆமாம் ஆமாம், நான் வந்து ஒரு மைக்ரோ செகண்ட் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எங்கேக்கா 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம். அப்போ அதே போட்டுக்கலாம். இல்லை அப்புறம் இதுக்குள்ள அரிசி வாங்கிட்டு வந்தீங்க. வீட்டுக்கு கொண்டு போய் வச்சா எங்களுக்கு பர்னர் காணும் அடுப்புல. அதுதான் அந்த பையன் எடுத்து திங்கிறது இன்னும் எந்திரிச்சு வந்துருனால மணி 11. எனக்கு 12 மணிக்குள்ள சமைக்கிறீங்க. மனோஜ் சீக்கிரம் தண்ணி குதிக்க வையே. ஏய் கேஷோ டக்குன்னு வெங்காயம்லாம் அறிட்டேன். வெங்காயம் கத்தி எடுத்துருந்தீங்களா? சரி இது ஊற வைக்கிறது முதல்ல ரெடி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஊற வச்சு ஒரு கொதிக்க விடுவாங்க. அதெல்லாம் இது ஏய் வாழைல கீழ வந்துருச்சு போங்க. இது பாத்தீங்கன்னா முத கட்டமா வெங்காயம் வந்து வைக்கிறாங்க. பொறுமையா தான கறி போடுவீங்க, கடைசியா தான கறி போடுவீங்க. அப்புறம் என்ன, நான் அரிசி தண்ணி ஊற வச்சு கொதிக்க வைக்கலாம் தண்ணியை. அதுக்கப்புறம் அரிசியை போட்டு நம்ம இதை பொறுமையா கழுவிடலாம். பாரமேல உட்காந்துங்க அட்டை இருக்கும். சரி சரி சரிங்கண்ணா, பாரமேல தான் உட்காந்துருக்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டை ரத்த உரியிற அட்டை இருக்குமாமா, அதனால் வந்து பாறை மேலே வந்து உட்காந்துக்க சொல்லி இந்த ஊர்க்காரங்க வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் படியாக அரிசி கொட்டியாச்சு. பாசுமதியா? பாசுமதி ரைஸ். அது என்னது கேச என்ன சொன்னீங்க? பூவா? தலையில் வச்சுக்கோ. சத்தியமா இந்த ரொம்ப இதெல்லாம் போட்டுறாதீங்க பிரியாணிக்குள்ள. போட போட கேஷோ போட 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 போட. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்க் தண்ணி வரலன்னு நினைக்கிறேன், ஏன்னா பால் அடைஞ்சு கிடக்குது. தண்ணி டேங்க் தண்ணி வருதா? சரி வந்துரு, வா 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 வா. சும்மா டேங்க் கட்டுறதுல வாடா. தண்ணி வந்து சிக்கனமாக பயன்படுத்துங்க. தண்ணி வரல தண்ணி சிக்கனமாக பயன்படுத்துங்க. இல்லையே தண்ணி சிக்கனமாக பயன்படுத்துங்க, தண்ணி வரல. இல்லை எனக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சீக்கிரம் சமைச்சா போதும். கிணறு சரி எதுங்கண்ணா? ஆமாங்கண்ணா தண்ணி இருக்குதுங்களா? சரி 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 போலாமா? ஏய் எனக்கு ஊத்திட்டே இருக்கு. நீ எதுக்கு அவ்வளோ தண்ணி ஊத்துன? கழுவா டேய் அது போய் அங்கேயும் நம்ம கழுவிட்டு வந்துருக்கலாம்டா. போயிட்டு வரணும். ஏன்டா நீங்க அறியறதுக்குள்ள போயிட்டு வந்துருக்கலாம்டா. கழுவானமா? எதுக்குடா ஊறணும்? என்ன ஊறணுமா? நீ சாப்பிட்டு செஞ்சிருக்கே இல்லையா முன்ன பின்ன போனானு? இது ஊறணுமா? ஊறணுமா? தேவையில்ல, இது உடஞ்சு வேற போயிருக்கு. கடைசியே போட்டுக்கலாம். என்ன பண்றது இப்ப? ஒன்றும் பண்ணலாம். இதுமே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தண்ணி ஊற்றி அது கொதிக்க வைக்கலாம். நம்ம தண்ணி ஏன்னா இது எப்படி எனக்கு தெரியல. ஊற வச்சா போதுட்டா விட்டுறோம்.
போயிட்டு கறியை கழுவிட்டு வந்துடலாமா? ஏங்க அவ்வளோ தூரம் போகணுமா? அதுக்கே போகணும். தண்ணி வேணும்னா சரி ஒரு கிலோ பிடிச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் வேணும்னா அப்படி தென்னை மரம் ஏறணுங்கிறாங்களா அந்த மாதிரி தான். இதில் ஒன்று பிடிச்சிட்டு வந்துடலாம். பிடிச்சிட்டு வந்து எதில் கழுவா இதுல கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சி அப்படி கழுவி கழுவலாம். நீ இது ரெடி பண்ணிட்டியா? இதுல நான் கொண்டு போய் கழுவிட்டு வந்துடுறேன் கறியை. அங்க கிணறு இருக்காங்க அந்த இடத்துல. அதுவா இந்த பைப் ஒன்று போகுது. சரி ஏதோ ஒன்று பண்ணுங்க, கழுவுங்க. பிரச்சனை இல்லை, இது தாளிக்கிறப்ப போய் அப்படியே கழுவிட்டு வந்துடலாம்டா. எங்கே வர வர்றீங்களே? அங்கிட்டு போய் கேட்டா வண்டி எடுக்கணுமானு. எங்க அங்கே எதுக்கு போனேன்? சரி போகலாம். ஏன்டா காலமா இருக்குண்ணா வாடா, எல்லாம் அப்படியே போய் போய்க்கலாம்டா. ஏன்டா செருப்பே இல்லையே போ. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு அத்தடி போச்சுடா. இதெல்லாம் படுத்துருந்தா கூட தெரியாது. ஆமாடா தூக்கி விட்டுக்கணும் பாரு. நீ போ. இங்கே பாருங்க, நான் வரத்துக்குள்ளே வந்து கிணத்துக்குள்ள இருக்கிற தண்ணியில் இவனே வந்துட்டா. ஊற்று கீழே தண்ணியை. சரி கீழே தண்ணி ஊற்று, கீழே தண்ணி ஊற்று. அருவியில் போய் குதிச்சோம்னா நீ பயங்கர ஜில் ஜில்னு இருக்கும். இதா கிணறு? இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிணறு இருக்குது. இங்கே தண்ணி பிடிச்சிக்க சொன்னாங்க. சமைக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த இதெல்லாம் கழுவுறதுக்கு உள்ளே வந்துடாதா. சூப்பராக இருக்கும் அப்படி தண்ணி. இவ்வளோதான்டா. ஏன்னா 10 அடி ஆழந்தா இருக்கும் மட்டும் தண்ணி இவ்வளோ வழியாக இருக்குது. அத்தான் பாரு, இங்கே பாரு இவ்வளோ சூப்பராக இருக்கும் மனோஜ். என்ன அதான் தண்ணி ஊறுது. டேய் நானும் கழுவுல போ. ஃபேண்டா நீ தான் வீடியோ எடுக்கணும். அப்புறம் எப்படி மேலே இருக்கலாம்டா, ரோட்டில் இருக்கலாம்டா. மனோஜ் வா, இப்படி ரோட்டில் மேலே இருக்கலாம். இங்கே ஊத்துறா. நீ தான் இப்போ சொதக்கு நடக்கும். நாங்கள் இப்படி மேலே போகிறோம்பா. நானும் மேலே போயிடுவேன். இந்த காலை வச்சுட்டு எங்க எடுத்துக்கலாம்பா. தடை இருக்குண்ணா மேலே. போதும் தண்ணி நொப்பு, தண்ணி பிடி. நம்ம தோப்பில் இந்த மாதிரி ஒரு கிணறு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிறைய கிடைக்கும். பிடிங்க, கழுவுறதுக்கு தானே. புடி மீன் இருக்கா உனக்கு? அவனை ஒரு எட்டி உதவுடு. உள்ள போய் விழுகிறானா இல்லைன்னு பார்க்கலாம். ஓகே சூப்பர். மனோஜ் நான் செருப்பு எடுத்தார மனோஜ். இப்படி போக முடியாது. எப்படியுமே சொதக்கு நீ நடப்ப. நீ போக முடியாது. இப்படி நடக்கிறது நான் எடுத்துற செருப்பு இங்கே தான் விட்டுரு. போ. இவனை ஏங்க வீடியோ பார்க்குறீங்க வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நான் அந்த கால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது சொதக்க 1/2 அடி உள்ளே போது சேர்த்து மண்ணுக்குள்ளே. நான் இப்படி ரோட்டு மேலே போய் போகலாங்கிறேன். இவன் வந்து இதிலே தான் போகிற நடம் பிடிக்கிறான். அது நம்ம வந்து வெயிட்டில் நார்மலாக வந்துட்டோம். இப்போ இதை தண்ணி வச்சுக்கிட்டு 20 லிட்டர் வெயிட் வச்சுக்கிட்டு சொத்தக்குன்னு ஊறி நடந்து வராங்கிறான். இங்கே அதுலேயும் தேன் இருக்குமா? சேத்துல கால் வைக்காம சோத்துல கை வைக்க முடியாது தெரியுமா? இலே போலே நீ. படுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சிலிண்டரில் மாட்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டாண்டெல்லாம் வச்சு சமைக்கிறது வந்து ரெடி பண்ண போகிறாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சு அவங்க கூட செஞ்சிருக்கலாம். ஏய் சமையடா இங்கே இங்க பாத்தியா? நான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மிஸ்ட் வருதுன்னு. சரி ஓகே. வெயில் வாயில வருது. உள்ளான மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு. நீ போய் சமைக்கிறியா? சரி உளுந்துடாது. அங்கே இது உண்டா? இங்கே பாருக்கா. சவுட்டு தான் அந்த அக்கௌண்ட்டில் கடன் வாங்கிட்டு விட்டுமா. சவுடுப்பு யாரு இந்த அக்கௌண்ட்டில் தெரிஞ்சவங்களுக்கு தெரியல. சார்ஜ் போட்டுட்டு வந்தேன், தெரிஞ்சிட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டுமா. ஏதோ ஒரு அடுப்பு எரியுதுக்கா. நல்லா தாங்க எரியுது. கொஞ்சம் ஃபுல்லா வைக்கா. காத்தடிக்காம சரியாகும். எங்க எரியுறதே தெரியல. அடியில குஞ்சு பாருங்க. எரியுதுண்ணா எரியுது. தெரியாது. ஆனா ஃபுல்லா இருக்கானா அது? அம்மா என் மேல இருமா கை கழிக்கிறேன். நீ எடுத்தா எப்படி மாதிரி சமைக்கிறது?
ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. அங்க போய் நின்னு வேடிக்கை பாரு போ. ஆனா அதை தூக்கி போட்டுரு. இதெல்லாம் கட் பண்றது இது ஒரு மாதிரி புதுவிதமான அனுபவங்களின் கலவைகள். எங்கே போனாலுமே சமைக்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு அனுபவம். இது வந்து ஒரு அனுபவம். நான் இதை அறுத்துட்டேன். இந்த எனக்கு தெரியும் இப்படி தான் நடக்கும்னு. உங்களுக்கு இது வந்து ஒரு பாடம். நீ வந்து டைம் டிராவல் பண்றவன்டா. நாங்க வந்து பிரசன்ட்ல மட்டுமே இருக்கிற வந்து சாதாரண மனுஷங்கடா. இப்படி கிளம்பிடுவோம். நீ வீட்லயே செய்து சாப்பிட்டு வீட்லயே படுத்துவீங்கல்ல. வீட்ல இருந்தாலும் நாங்க மனுஷங்கடா. இது எங்களுக்கு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். ஊத்தி விட்டுருவாங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு முடிச்சு விட்டீங்க போங்க இன்னைக்கு. தங்க நவரு போதுமா 2 பைட்டு போதுமா? ஊட்டுக்குள்ள வேகமா இன்னொரு பண்ணி கொடுங்க. இன்னொரு போயிட்டீங்களா? நான் இங்கே பிரிச்சு வச்சிருக்கேன். எடுத்து ஊத்துமியா? கேஷா அப்படியே வாயில் போட்டு ஒவ்வொரு அரிசியும் வேக வை சீக்கிரம். வாயில் போட்டு அப்படியே ஒவ்வொரு அரிசியை வேக வை. ஒரு விஷயம் சீக்கிரம் வேகட்டும். இல்ல அந்த எண்ணெய் ஊத்திடுவோம். ஏன்னா வேக முடிஞ்சது. நான் ஒன்று பிரிச்சு வச்சிருந்தேன். 3 பாக்கெட் ஊட்டணுமா? என்ன பார்த்தா இவர் தான் எங்கள் செஃப்பு. வீணா போன செஃப்பு. நாங்கள் அடுத்து மஞ்சள் நான் உங்களுக்கு எதுவும் கெஞ்சலையே. முடிச்சு விட்டீங்க போங்க. ஏன் என்ன பாக்கெட்லாம் இது போறீங்க? பிரிச்சு வச்சிருக்கேன். இரு 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 கொடுப்பாங்க கொடுப்பாங்க. மிளகாத்தூள் கண்ணில் பிடிச்சி எவ்வளவு போட்டுரு? எல்லாத்தையும் போட மாட்டேன். பாதி பாதி போட்டுரு. அட கொட்டுங்க சீக்கிரம். போடுமீனா இன்னும் கொட்டுப்பில்ல. நான் நல்லா சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா சாப்பாடு மாதிரி இருக்காங்க. போடு போடு. எல்லாத்தையும் அள்ளி போடு. இது வேணாம். அள்ளி போடு. போடு. நான் சொல்றது முழுசா கேளுங்க. பொறுமையாக பண்ண ஏய் வண்டி வந்துச்சு. அது இடத்துல இன்னும் வண்டி வந்து